ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்குறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.3ல இருக்கக்கூடிய இந்த தேர்ட் சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இஃப் ஏ இஸ் an event of a random experiment such that probability a is to probability a bar. இது நடக்கக்கூடியது, இது நடக்காதது. ஓகேங்களா? அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார்னா இதுக்கும் இதுக்கும் கண்டிப்பாக ஆப்போசிட் தான். இது ப்ராபபிலிட்டி ஏன்றது நடக்கக்கூடியது, ஏ பார்னு நடக்காதது. எவ்வளோ சொல்லியிருக்கான்? 17:15 அப்படின்னு சொல்லிட்டான். And number of s equal to 640. ஓகேங்களா? Then find probability of a bar. Second one, number of a. ஸோ இதுதான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். என்ன பண்ணலாம் அப்படின்றத வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தவங்களுக்கு, இல்லை இதுதான் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு டைம் இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எனக்கு கொடுத்துருக்குது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இஸ்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார். ஓகேங்களா? எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17:15. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அப்படின்னு எடுத்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 17K. இது ரேஷியோவில் இருக்கிறதுனால நான் வந்து பக்கத்தில் ஒரு நம்பரை வச்சு தான் எடுக்க முடியும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 17K, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு 15K. ஓகேங்களா? ஸோ பட் நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார். நடக்கக்கூடியதையும் நடக்காததையும் சேர்த்து கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 1. ஓகேங்களா? ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்றது 17K, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் அப்படின்றது 15K, ரெண்டையும் ஆட் பண்ணால் 1. ஸோ 15, 17 ரெண்டையும் ஆட் பண்ணால் 32K ஈக்குவல் டு 1. அப்போ K ஈக்குவல் டு என்னது? 1/32. ஓகேங்களா? ஸோ K ஈக்குவல் டு 1/32 அப்படின்னா அவன் கேட்டிருக்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார். ஸோ என்னது? 15 இன்ட்டு K. ஸோ 15Kக்கு பதிலாக 1/32 போட்டிங்க அப்படின்னா 15/32 அப்படின்றது தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பாருக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நம்பர் ஆஃப் ஏ கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் ஏ அப்படின்றது நம்மளுக்குரிய ஃபார்முலா பார்க்குறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏக்கான ஃபார்முலா தான் எடுக்க போகிறேன். நம்பர் ஆஃப் ஏ டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஓகேங்களா? ஸோ இது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏக்கான ஃபார்முலா. பட் நம்பர் ஆஃப் ஏ கேட்டிருக்கான். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஏ மட்டும் நான் வேணும் அப்படின்னா இங்கிட்ட இருக்கிறது என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் நம்பர் ஆஃப் எஸ். ஓகேங்களா? கொஸ்டினில் நம்மளுக்கு அதை ஆல்ரெடி கொடுத்துருக்குறான். என்ன கொடுத்துருக்கான்? நம்பர் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 640 கொடுத்துருக்கான் கொஸ்டினில். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஏ அப்படின்றது இங்கே ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அப்படி தான். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அப்படின்றது 17K அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஏற்கனவே கால்குலேட் பண்ணால் தான் 17K ப்ளஸ் நம்பர் ஆஃப் எஸ் 640. இந்த இடத்துல கேக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்? பை 32. ஓகேங்களா? K ஈக்குவல் டு 1/32. ஸோ அப்போ கேக்கு பதிலாக 1/32 ப்ளஸ் 640 அப்படின்றது எனக்கு ஆன்சராக வந்துருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்பர் ஆஃப் ஏக்கான ஃபார்முலா. இது வந்து என்னது? இந்த சைடு போகும்போது இது மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ்ஸு கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 32 இன்ட்டு 640. மேலே 640, கீழே டினாமினேட்டில் 32. ஸோ கட் பண்ணிங்கன்னா 2 32 சார் 640 20. ஓகேங்களா? ஸோ இப்போ இதே மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 17 சார் 34 0. ஓகேங்களா? ஸோ எப்படி கட் பண்ணியிருக்கேன்றதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அப்படின்றதுக்கு இங்கே 17K இன்ட்டு நம்பர் ஆஃப் எஸ் அப்படின்றது 640. ஓகேங்களா? ஸோ 32வையும் 640யும் கட் பண்ணுறேன். 2 32 சார் 640. இந்த ஒரு ஜீரோவை சேர்த்துக்கிறேன். அடுத்து மல்டிபிள் பண்ணும்போது இந்த ஜீரோவை எடுத்துகிட்டு 2 இன்ட்டு 17 34. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்பர் ஆஃப் ஏ அப்படின்றதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அவன் கேட்டிருந்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார். அதுக்கு என்ன ஆன்சர் இங்கே இருக்குது? நம்பர் ஆஃப் ஏ அப்படின்றதுக்கான ஆன்சர் 340 அப்படின்றது தான். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த தேர்டு சம்மு. ஸோ வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் அவங்களும் பயன்படுவேன், கூடவே நானும் பயன்படுவேன். நன்றி. நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த சம்மில் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.